வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அவியல் வச்சு மல்லி துவையல் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ மல்லி இலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். முருங்கைக்காவையும் நறுக்கிக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா தண்ணியில் அலசி எடுத்துடணும் மல்லித்தலையை. அலசின மல்லித்தலையை அப்படியே நறுக்கி நறுக்கி எடுத்துக்கிடுவோங்க. வெங்காயத்தை நறுக்கிக்கிடுவோம். ஏன்டா நம்மளுக்கு முருங்கைக்காய் அவியலுக்கு தாளிக்கிறதுக்காண்டி. நம்ம கத்தி எடுத்து வெட்டின உடனே அந்த தோல் உறிஞ்சு வந்துருங்க. இப்போ வத்தல் தான் வைக்க போகிறோம். எண்ணெயில் அப்படியே வதக்கி எடுப்போம். வத்தல் வைக்கலாங்க, மிளகாயும் வைக்கலாம். வத்தல் வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். சேர்த்துருவோம். நம்ம மல்லி துவையல் அம்மியில் வச்சு அரைக்கும் போது நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வத்தலை வதக்கி தான் நம்ம அரைக்கணும். மல்லி துவையெல்லாம் வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுங்க அரைச்சி. ஏண்டா பித்தம் இருந்தாலும் சரி, அந்த பித்தத்தை எடுத்துருங்க. மல்லி துவையெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லா குணமாக ஆக்கும். அதனால வாரத்தில் ஒரு முறை இப்படி மல்லி துவையல், மல்லி சட்னி வச்சு சாப்பிடுங்க. தோசை, இட்லி எது செஞ்சாலும். நம்ம தேங்காய் அதிகமாக வைக்கக்கூடாது மல்லி துவையலுக்கு. இப்போ தேங்காயை அரைச்சிக்கிறோம். தேங்காயை அரைச்சிக்கிட்டோம். அடுத்தது நம்ம வத்தலை வச்சுக்கிடுவோம் உரப்புக்கு.
அப்படியே அம்மியில் வச்சு வச்சு அரைப்போங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயில் மல்லித்தலையை நல்லா வதக்கணும். வதக்கிறங்க வாசத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படி ஒரு வாசங்க. நம்ம அம்மியில் அரைச்சி துவையல் சாப்பிட்டு பாருங்கள். மல்லி துவையல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இருக்குருவங்க. பூண்டு உப்பையும் வச்சுக்கிருவோம். இப்போ மல்லி துவையல் ரெடியாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவியலுக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காய், சீரகம், மிளகு, பூண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த துவையலுக்கு பழைய கஞ்சியும் வச்சு குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அவியலோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ முருங்கைக்காய் அவியலுக்கு வந்து தேங்காய், சீரகம் வச்சு அரைச்சிக்கிடுவோம். மிளகா, பூண்டு தாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பூண்டு, மிளகாய் சேர்த்து அரைச்சிடும். இப்போ தேங்காய், சீரகத்தையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாங்க அடுப்பில் போய் வேலை. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கடுகை போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காவை சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா முருங்கைக்காய் கொஞ்சம் கடை வரையும் நம்ம தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ தேங்காவை சேர்த்துருவோங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு துவையலும் முருங்கைக்காய் அவியலையும் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அம்மியிலேயே அரைச்சி எடுத்த மல்லி துவையல், முருங்கைக்காய் அவியல் சோத்துக்கு. நம்ம சோத்துக்கு முருங்கைக்காய் அவியலும் மல்லி துவையலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த துவையலை நம்ம சாதத்தில் அப்படி விரைவி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நாக்கில் எச்சி உரும்பில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இருக்குது. நீங்களும் இப்படி மல்லியலை கிடச்சிச்சின்னா நல்லா வதக்கி அம்மியிலையே அரைச்சி துவையல் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில். முருங்கைக்காயை நாங்கள் அவியல் வச்சோம், தேங்காய் சீரகம் ஊற்றி வச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி முருங்கைக்காயை அவியல் வச்சு மல்லி துவையல் அரைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க சாப்பாட்டுக்கு. முருங்கைக்காய் அவியலும் மல்லி துவையலும் இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.